ரஷ்யா மேல போட்ட தடைகளை அமெரிக்கா தளர்த்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா இதுதான் தற்போதைய நிஜம். இஸ்ரேல் ஈரான் போர் உலகத்தையே ஒரு பக்கம் பதைபதைக்க வச்சிருக்கு, இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விளைவெண்ணெய் தொட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மோதல் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு சூழலை தீவிரமா பாதிச்சிருக்கு. முக்கியமா உலகின் 1/5 எரிபொருள் போற ஹார்முஸ் ஜலசந்தி கிட்டத்தட்ட முடங்கி போயிருக்கு. இந்த ஜலசந்தி பாரசீக வளைகுடாவை அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் ஒரு முக்கிய கடல் வழிப்பாதை. அதன் மிக குறுகிய புள்ளியில் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோக் பாயிண்டாக இது விளங்குகிறது. வரலாறு முழுக்க இது பலமுறை பிராந்திய மோதல்களோட மையப்புள்ளியா இருந்திருக்கு. குறிப்பாக 1980களில் நடந்த ஈராக்-ஈரான் போரின் போது டேங்கர் போர் என்று அறியப்பட்ட நிகழ்வில் இரு தரப்பினரும் கப்பல்களை தாக்கினர். இது அதன் பாதிப்புக்குள்ளாகும் தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. இப்போ அங்க கப்பல்கள் தாக்கப்படுறதால எரிபொருள் கப்பல்கள் அங்கேயே சிக்கித் தவிக்கிற நிலைமை உருவாகியிருக்கு. இது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையில்தான் உலகச் சந்தையில் எரிபொருள் விநியோகத்தை சரிசெய்ய அமெரிக்கா ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கு. ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்ட ரஷ்ய எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக தளர்த்தியிருக்காங்க. உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிறகு ரஷ்யாவின் போர் இயந்திரத்திற்கு நிதியளிக்கும் திறனை முடக்கும் நோக்கத்தில்தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. G7 நாடுகளால் விதிக்கப்பட்ட விலை உச்சவரம்பு மற்றும் ஸ்விஃப்ட் சர்வதேச பணப்பரிமாற்ற அமைப்பிலிருந்து ரஷ்யாவை நீக்கியது போன்ற இந்த விதிமுறைகள் உலகளாவிய விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் மாஸ்கோவின் வருவாயை கட்டுப்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டன. ஆனா தற்போது ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அமெரிக்காவை தன்னோட கொள்கையை மறுபரிசீலனை செய்ய தூண்டியிருக்கு. உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதையும் அந்த நாட்டுக்கு எதிரான கட்டுப்பாடுகளின் நம்பகத்தன்மையையும் உள்நாட்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், எரிபொருள் விலைகளை நிர்வகித்தல் சமநிலைப்படுத்தும் ஒரு சிக்கலான வெளியுறவு கொள்கை இக்கட்டான நிலையை அந்த நாடு எதிர்கொள்கிறது. இந்த தளர்வு உலக எரிசக்தி சந்தைகளில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும்னு அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டிருக்கார். இது ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அனுமதிச்சாலும் ரஷ்ய அரசின் நேரடி நிதி ஆதாயத்தை கட்டுப்படுத்தும் விதமா விலை உச்சவரம்பு போன்ற பிற கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும்னு அந்த அரசு சொல்லியிருக்கு. இந்த தளர்வு மாஸ்கோவுக்கு பெரிய நிதி ஆதாயத்தை தராதுன்னு வாஷிங்டன் சொல்லியிருந்தாலும் அந்த நாடு இதை வேறு மாதிரி பார்க்குது. ரஷ்ய அதிபர் புதினின் பொருளாதார தூதர் கிரில் டிமிட்ரிவ் ரஷ்ய எண்ணெய் இல்லாம உலக எரிசந்தை நிலைத்திருக்க முடியாதுன்னு மேற்குலக வல்லரசு இப்போதான் உணர்ந்திருக்குன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கார். இது மாஸ்கோவின் உலகளாவிய எரிசக்தி முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தும் ஒரு சந்தர்ப்பமா அவங்க பாக்குறாங்க. ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த முடிவை கடுமையா விமர்சிச்சிருக்கார். இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடி என்றும் அந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் வாங்க இது உதவும் என்றும் அவர் கவலை தெரிவித்திருக்கார். இந்த முடிவு மாஸ்கோ மீதான சர்வதேச அழுத்தத்தை குறைச்சு அந்த நாட்டுக்கு மறைமுகமா ஆதரவளிக்கும்னு உக்ரைன் அஞ்சுது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் ஹார்முஸ் ஜலசந்தி மூடியது ரஷ்யா மீதான தடைகளை நீக்க எந்த வகையிலும் நியாயப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கார். அவர் உக்ரைன் அதிபரை சந்திச்சு அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டிருக்கார். இது மேற்குலக நாடுகளுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிளவை காட்டுது. அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற முக்கிய மேற்குலக கூட்டாளிகளுக்கு இடையே உள்ள இந்த கொள்கை வேறுபாடு நேட்டோ மற்றும் G7 கூட்டணிகளுக்குள் உள்ள வெவ்வேறு தேசிய நலன்கள், எரிசக்தி பாதிப்புகள் மற்றும் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடிகளை அணுகுவதற்கான மூலோபாய வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுகிறது. பிரிட்டன் அரசு அந்நாட்டின் இந்த முடிவை பின்பற்றப் போவதில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு. எரிசக்தி அமைச்சர் மைக்கேல் ஷாங்க்ஸ் புதின் இதை போர் இயந்திரத்தில் முதலீடு செய்ய ஒரு வாய்ப்பா பார்க்கக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்கார். பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் எவட் கூப்பர் ரஷ்யாவும் ஈரானும் உலக பொருளாதாரத்தை கடத்த முயற்சிக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கார். அதே சமயம் வாஷிங்டன் தன்னோட மூலோபாய எரிபொருள் இருப்பிலிருந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் SPR 172 மில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிப்பதாகவும் அறிவிச்சிருக்கு. மூலோபாய எரிபொருள் இருப்பு என்பது அமெரிக்க எரிசக்தி துறையால் பராமரிக்கப்படும் உலகின் மிகப்பெரிய அவசரகால கச்சா எண்ணெய் விநியோகமாகும். இது விநியோக இடையூறுகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க உதவுகிறது. வளைகுடா போர் முதல் கத்ரினா புயல் வரை பல நெருக்கடி காலங்களில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போற கப்பல்களுக்கு ராணுவ பாதுகாப்பு அளிக்கப்படும்னு அந்த நாடு சொல்லியிருக்கு. இந்த முடிவுகளுக்கு பிறகும் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100க்கும் மேல் உயர்ந்திருக்கு. புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் விநியோக குறைபாடுகள் குறித்த அச்சங்கள் சந்தையில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துது. உலக பங்கு சந்தைகள் சரிவை சந்திச்சிருக்கு. இது உலகளாவிய பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சங்களை அதிகரிக்குது. ஆசிய நாடுகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் அரசு எரிபொருளை சேமிக்க அரசு ஊழியர்களுக்கு 4 நாள் வேலைவாரத்தை அறிவிச்சிருக்கு. ஜப்பான், தென் கொரியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் பெட்ரோல் விலைக்கு உச்சவரம்பு விதிச்சிருக்கு. இது நுகர்வோருக்கு நிவாரணம் அளித்தாலும் அரசுக்கு கணிசமான மானிய சுமையை ஏற்படுத்துது. ஒரு ஆய்வாளர் இந்த தளர்வு பிரிட்டிஷ் பெட்ரோல் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தாது, ஆனா புதினுக்கு நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்கார். விலை உச்சவரம்பின் கீழ் இருந்தாலும் கூட ரஷ்ய எண்ணெய்க்கான தேவை அதிகரிப்பது மாஸ்கோ தேடும் ஒரு வகையான சட்டப்பூர்வமான தன்மை
தன்மையையும் சந்தை அணுகலையும் வழங்குகிறது என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது நீண்டகால இந்த கட்டுப்பாடுகளின் நம்பகத்தன்மையையும் செயல்திறனையும் மறைமுகமாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும். இஸ்ரேல் ஈரான் போர் உக்ரைன் போரிலிருந்து உலகத்தின் கவனத்தை திசை திருப்பி அந்த நாட்டுக்கு மறைமுகமா லாபம் சேர்க்கும்னு ஒரு அச்சம் நிலவுது. இந்த ஒரு முடிவு பல நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளையும் பொருளாதாரத்தையும் தலைகீழா மாத்திருக்கு. இது சாதாரண செய்தி இல்ல, உலக அரசியலில் நடக்கிற ஒரு பெரிய திருப்பம். இந்த நிகழ்வுகள் உலகத்தோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுதப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.